ஒரு ஏழ்மையான ஃபேமிலியாக இருந்தால் கூட நான் போன நினச்சது ரொம்ப நினச்சது என்னோட ரொம்ப அன்பாக பகிர்ந்துப்பாங்க. என்ன இருந்தது காஃபியோ டீயோ தண்ணியோ எது இருந்தாலும் சரி நினச்சது நம்மளோட அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த நாளில் கூட 2 சிஸ்டர் அவங்க சிஸ்டர் உண்டு 2 சிஸ்டர் கூட நம்ம ஜெபம் பண்ணோம். 2 பேர் கூட ஆண்டவர் கல்யாணம் முடிக்க உதவி செய்தார். மேரேஜ் வாஸ் ஹேப்பன் லாஸ்ட் மந்த்ல ரைட் நோ. அல்லேலூயா. ஸோ நீங்கள் என்ன சொல்லுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. நம்ம வந்து போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, பிசாசின் தந்திரங்களை எப்படி தெரிந்து கொள்வது. அல்லேலூயா அல்லேலூயா. Let us read Ephesians 6 chapter 11th verse. Somebody has to read in English because brother Mir is there. I need to speak even in English also. Ephesians 6 chapter 11th verse. Ephesians 6 chapter 11th verse. 6 chapter. Put on the whole armor of God, that he may be able to stand against the wills of the devil. The wiles of the devil. Schemes of the devil. Schemes of the devil. How the devil will act. How the devil will act. பிசாசு எப்படி தந்திரமா வேலை செய்வான், அவனோட தந்திரங்களை நீ தெரிஞ்சுக்கணும். தந்திரத்தை எதிர்த்து நிற்கடி திராணி உள்ளவன் ஆகணும். You need to be strengthened to fight with the devil. You understood me? Yes. And that was the last week message. Hallelujah. Hallelujah. How you can get strengthened to fight with the devil. Hallelujah. And we saw that நம்ம பார்த்தோம்னா நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்லை, மாம்சத்தோட ரத்தத்தோடும் இல்லை. மாம்சம் சரீரம் உள்ள மகனோட இல்லை, மகளோட இல்லை, மருமனோட இல்லை, கணவனோட இல்லை, யாரோட இல்லை. அல்லேலூயா. நம்மளோட போராட்டம் பிசாசோட மட்டும்தான். Our fight is with devil. Our battle is with devil. Devil is the opponent in our battle. Hallelujah. அவனை நம்ம எதிர்க்கணும். அவனை எதிர்க்கணும் நம்ம என்ன பண்ணணும், திராணி உள்ளவன் ஆகணும். நம்ம பார்த்தோம் போன வாரம் இல்லையா. நம்ம we need to be பலவானா மாறணும், அவனை விட நம்ம பலமுள்ளவனா மாறணும். Hallelujah. So there are multiple points how we can become strengthened than the devil. Hallelujah. Hallelujah. நம்ம 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 13th verse. Put on the full armor of God, so that when the day of evil comes, you may be able to stand your ground, and after you have done everything to stand. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை திராணி உள்ளவர்களாகும்படி இல்லையா, பிசாசை எதிர்க்கும்படி திராணி இல்லையா. எல்லாரும் ஏற்ற முடியுமா? WWE அடிக்கிறவங்க போய் நம்ம அடிக்க முடியுமா? நமக்கு திராணியே கிடையாது. அதுக்கு அது என்ன சொல்லி இங்கிலீஷ்ல withstand. You should be able to withstand when you are fighting with devil. You should be able to withstand. Come. நீங்க WWE பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும், நான் அடிக்கடி பார்ப்பேன். WWE பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு இருக்கிறது. அதில் ஒரு WWE ஸ்டார் ஒருத்தர் உண்டு. அவன் என்னதான் அடிபட்டு கீழே வந்தால் கூட படுத்துருப்பான், திடீர்னு எழுந்துச்சு உட்காந்துருவான் டபக்குன்னு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவர் இருக்குது. அல்லேலூயா. அதை தான் நான் சொல்கிறேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், வாட் எவர் திங்ஸ் ஹேப்பன் அகைன்ஸ்ட் யுவர் லைஃப், உனக்கு எதிராக எவ்வளோதான் நடந்தால் நினச்சது நீ நினச்சது டக்குன்னு நினச்ச நைட் நீ எழுந்திச்சிடணும். அல்லேலூயா. நீ எழுந்திச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அவனை நீ காலி பண்ணிடலாம். நீ ஜெபம் பண்ணாம அவனை காலி பண்ணவே முடியாது. வித்தவுட் ப்ரே யூ cannot beat the devil. That is what we saw. இல்லையா? You need to pray in the night. ஏன்னா பிசாசு நைட்ல தான் நம்ம கிரியை செய்வோம். நீ நைட்ல தான் ப்ரேயர் பண்ணணும். அல்லேலூயா. நாட் இன் தி டேல ப்ரேயர் பண்ணலாம், பட் யூ cannot fight with the devil. டேல நீ என்ன பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், ஆனா நீ பிசாசை ஜெயிக்க முடியாது. அவனோட வேலை எப்போ நடக்கும்? நைட்ல. His work happens in the night, in the darkness. He is the ruler of the darkness. The Bible says he is the ruler of the darkness. In 2 Peter, 2nd chapter 9, it says that he is a ruler. He is controlling the darkness world. அந்தகாரத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கானா. He is controlling the என்ன சொல்றது, அந்தகார லோகாதிபதி அவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தகார இருளில் என்று உங்களை ஆண்டவர் எடுத்துட்டாரு. யாரு? அவன் கண்ட்ரோல்ல இருந்து உங்களை எடுத்துட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இப்போ சண்டை இப்போ தாவீது சண்டைக்கு போனார், எல்லாருக்கும் தெரியலையா? அவர் போகும்போது என்ன பண்ணார்? சவுல் என்ன பண்ணாரு? என் பட்டயத்தை எடுத்துக்கா, என்னோட மார்க்கவசத்தை போட்டுக்கா,
என்னோட ஷூவை போட்டுக்கா, என்னோட தலைசீராவை வச்சுக்கா இல்லையா, என்னோட அந்த தலையில் வைக்கிறது சொல்றது, என்னோட கிரவுன் வச்சுக்கா, புட் மை வேல் என்ன சொல்றது ஆமர். But he was not capable of doing anything. Hallelujah. Hallelujah. You are not capable of doing anything. I will tell you one thing. நான் ஒன்று சொல்றேன், தாவீது ஜெயிச்சது மாம்சத்தில் அல்ல. Hallelujah. நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். He did not win the battle in flesh. No, he did not win the battle in flesh. He won the battle in the spirit of God. Hallelujah. Hallelujah. எப்படி சொல்றேன் கேளுங்க, எப்படி சொல்லுங்க, நல்லா கவனிங்க எல்லாருமே. Just listen very carefully, just listen. How he won the battle. The battle is, Goliath is a giant. But what he said, you are coming with your own strength. I am not coming with my strength. I am coming with நான் என்னுடைய என்ன சொல்றது, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால வரேன். Hallelujah. Hallelujah. He told that I am coming in the name of the Lord who has created me. என்னை உண்டாக்கினவருடைய பலத்துல நான் வரேன். You are coming with your own strength. I am coming with the Lord who has created me. அதனால நம்ம ஒரே ஒரு கோழிக்கல்ல கூழாங்கல்ல சாச்சு விட்டான். Hallelujah. Hallelujah. கரெக்டா அந்த கல் எப்படி போய் அடிச்சிருக்கும், அவன் கரெக்டாக விடலைனா கூட என்ன செய்யுது, கரெக்டாக விடலைனா கூட அந்த கல்லை அவன் தள்ள அடிச்சிருக்கும். ஏன்னா அடிச்சவன் அவன் இல்லை. Hallelujah. Hallelujah. Even if you would not use that, the Holy Spirit would have did the job and finished the case. Hallelujah. The word of God very clearly says, ஆண்டவருடைய வார்த்தை சரியா சொல்லுது, நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் வசனம் சொல்லுது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். I will fight for you. ஜெயமோ கர்த்தரால் வரும். I will fight for you. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், I will fight for you. You don't fight in your flesh with your family member. You don't fight with your family member for any property. Hallelujah. You don't fight with your family member for worldly things. உலக பிரகாரமான காரியத்துக்காக உன் ஃபேமிலியில் இருக்கவங்களோட நீ என்ன சண்டை போடாத. ஏன்னா you just abide in the commandment. Be abide in the love. ஆண்டவர் நேசி, உன்னோட இருக்க எல்லாரையும் நீ அன்போடு, அவன் நல்லவனோ கெட்டவனோ அதை பத்தி உனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நீ நேசி, எல்லாருமே நேசி, எல்லாரும் நேசிச்சு கத்துக்கா நீ. அல்லேலூயா. எல்லாருமே நீ நேசி. பிகாஸ் தாவீது என்ன சொல்லுது, தாவீது ரொம்ப நீ ஒரு நாய் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த செத்த நாய் அவனுக்கா இருக்கான், அந்த மாதிரி சொல்லுது, நாய் மாதிரி சொல்றான் அந்த கோலியாத். அல்லேலூயா. உன் தலையை எனக்கு வாங்கி போட்டுறான். கோலியாத் says you are like a dog. Hallelujah. You are a small person. கோலியாத் தாவீது சின்ன மனுஷனா இருந்தான். கோலியாத் எப்படி இருந்தான், ராட்சதன். Hallelujah. அவனோட ஆயுதத்தை பிடிக்கிறதுக்கே ஒரு ஆள் வருவாங்க பக்கத்துல, எடுத்து எறியறதுக்கு. Hallelujah. அப்போ அவன் எதுல, he won the battle in the spirit, not in the flesh. Hallelujah. அவன் மாம்சத்துல போராடினா தோத்துருப்பான் தாவீது. ஏன் மாம்சத்துல ஜெயிக்கவே முடியாது. He was in the spirit. He is telling to Saul, once there was a lion came, there was a bear came, I made them into two pieces in the spirit of God. Hallelujah. கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, என்ன தெரியும் நானு ரெண்ட கிழிச்சு போட்டோம்னா, கிழிச்சு போட முடியுமா? ஒரு சின்ன பையன் கிழிச்சு போட முடியுமா? சின்ன பையனா வாலிபன் தான், ஆனால் கிழிச்சு போட முடியுமா? முடியாது. தாவீது உயரமானவன் கிடையாது. He is very short. Hallelujah. பரிசுத்த ஆவியோட பலம் வந்துச்சு. சிம்சன் என்ன பண்ணா, பரிசுத்த ஆவியோட மேல வந்த உடனே கையில கட்டி இந்த கயிறுலாம் என்ன பண்ணுது, நெருப்பு போட்ட கயிறு மேல பிச்சுட்டு தூர போயிடுச்சு. Hallelujah. அதனால நம்ம சொல்றோம், you need to be filled in the spirit of God. You cannot work in the flesh. நீ மாம்சத்துல கிரியை செய்ய முடியாது. மாம்சத்துல கிரியை நீ தோத்து போயிருவ, நீ தோத்து போயிருவ. ஏன்னா உன் மாம்சத்துல பிசாசு கூட உன்னை ஏவி விடுவான். உன் மாம்சத்துல பிசாசு கூட உன்னை ஏவி விடுவான். அவன் சொல்ற கூட நீ வாய மூடிட்டு இருக்க, உனக்கு வாய் இல்லையா, பேச வேணுமா சொல்லுவானா இல்லையா பிசாசு? You understood? If you are waiting, she is waiting, you are the fight, you don't have mouth to talk. The devil will say that. ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல மாட்டார். God never like you to fight. He always want you to love each other. The people who are peacemakers, God loves the people peacemakers. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Hallelujah. சமாதானம் பண்ணணும்னா சண்டை போட முடியுமா? போட முடியுமா?
சண்டை போட்டாலும் சமாதானமாக தான் இருக்கணும். பிசாசு ஏன் சண்டையை கொண்டு வரானா, சண்டையை கொண்டு வந்தால் நீ சண்டை போட்டுருவேன். somebody is fighting, you will also fight, you will lose your peace. நீ சமாதானத்தை இழந்து போயிடுவேன். சமாதானத்தை இழந்து கூட என்ன பண்ணுவோம் நம்ம, ஐயோ இந்த ஆண்டவர் ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி பிரச்சனையை கொண்டு வராதோ தெரியலையே, எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல. இந்த ஆண்டவர் கண்ணு இல்லையா இப்படிலாம் ஜனம் சொன்னாங்க இல்லையா, அல்ல இல்லையா? Somebody fight with us for some reason. What we say, why God is giving me all this trouble in my life? I am the only person getting trouble in my life. We say that because the devil wanted to make you unpeaceful person. சாத்தா எப்போ சமாதானத்தை உயிரத்திலிருந்து எடுத்து போடணும்னு நினைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை உயிரத்திலிருந்து எடுத்து போட முடியாம இருக்கணுமானால் உனக்கு என்ன தேவை? If that peace should not be removed from your heart, what you need to have in your life? Let us read 14th verse. Stand therefore, having your lion girded about with truth, and having on the breastplate of righteousness. Tamil. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அந்த மொபைல பேசுங்க. சத்தியம் என்னும் கச்சை, கச்சைனா உங்களுக்கு தெரியுமா? அந்த போருக்கு போறப்போ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு இது நினைச்சு கட்டியிருப்பாங்க. எதுனா ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு கயிறு மாதிரி வார் மாதிரி வச்சுக்கோங்க கட்டியிருப்பாங்க. அது வந்து என்ன செய்யுது, அமர்ந்து விடாம இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மேலே போட்டிருக்க எல்லாம் அப்படியே என்ன செய்யுது, மேலே அப்படியே இருக்கும். அது கெட்டது கெட்டமாக இருக்கும். அது அவராத வரைக்கும் ஒன்று யாரும் முடியாது, ஒன்று அசைக்கவே முடியாது. அந்த சத்தியம் என்னும் கட்சி உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அப்போ என்னன்னா சத்தியம் என்பது என்ன? அது உன் அறையில் கட்டியிருந்ததுன்னா ஒன்று எவனும் அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த சத்தியம் என்ற கச்சை தான் வந்து கட்டியிருப்பாங்கல்ல, இது உள்ளதான் இது போட்டிருப்பாங்க. எது? கத்தி, பெரிய வாள் வெட்டுறதுக்கு வச்சுப்பாங்கல்ல. போருக்கு போகும்போது இந்த இங்கே ஒரு இது கட்டிப்பாங்க, அது உள்ளதான் நம்ம அந்த வாள் தொங்கும். அல்லேலூயா. அது உள்ளதான் எடுத்து அடிப்பான், திருப்பி அதெல்லாம் வச்சுப்பான். அல்லேலூயா. அது இல்லைன்னா நீ வைக்கவும் முடியாது, வச்சது கீழே விழுந்துடும். புரியுதா? அல்லேலூயா. You understood what is it in the English? The truth is the a grid. Grid of Lion's grid. Truth is a lion's grid, which you can have it in your vest. You can bind it in the vest. Hallelujah, hallelujah. You can bind it in your vest. That is the place they keep the sword and all. Hallelujah. Without sword you cannot fight. If you have to have a sword, you need to have a place to keep the sword when you are going for the battle. நீ போருக்கு போறா வச்சுக்கிறதுக்கு இடம் வேணும். அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்பது என்ன? அது உன் அறையில எப்பவுமே இருக்கணும் இல்லையா? அல்லேலூயா. சத்தியம் என்பது உன் அறையில எப்பவுமே கட்டி இருக்கணும், அவந்தரவே கூடாது எப்பவுமே. அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்பது என்ன பார்க்கலாம் நம்ம. யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் 1:17. John 1:17. What is the truth? What is the truth? Let us understand what is the truth. John 1st chapter 17th verse. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. Hallelujah. English can say. For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ. Hallelujah. Law was given by Moses, but the grace and the truth came from Jesus Christ. Hallelujah. So whatever Jesus Christ spoken, that is the truth. If you abide in the truth, you will have grace. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மூலமா சத்தியம் வந்துச்சு. அந்த சத்தியத்தில் நீ நடந்தனா. அல்லேலூயா. சத்தியத்தை கொடுத்தவர் யார்? Who gave the truth? Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் சத்தியத்தை கொடுத்தாரு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இதுல கொடுத்துக்கல, அது சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் என்கிற வசனம் சொல்லுது. You should not be like a person hearing the truth. You should walk in the truth. Jesus says, I am the truth. I am the way. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. என்ன எல்லாம் ஒரு பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? That is the truth. அதுல இருந்தா தான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுல இருந்தாதான் நீ பிசாசை ஜெயிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்க. நீ நியாயப்பிரமாணத்துல இருந்தா பிசாசை ஜெயிக்க முடியாது. நியாயப்பிரமாண காலத்துல யாராவது பிசாசை துரத்துனாங்களா? இல்ல. மோசேயின் காலத்துல யாராவது துரத்துனாங்களா பிசாசை? இல்ல. Did anyone cast the demon force in the Moses time? No. Hallelujah. 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 Because anyone walk in the truth, he can only cast the demon force because Jesus cast the demon force. Hallelujah. 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 So we can clearly understand the law was given by Moses. Grace and mercy came from Jesus Christ. If you are in the truth of Jesus Christ, then only you can cast the demon force. Hallelujah. Hallelujah. Mean you need to understand, if you want to cast the demon force, you must know the truth of Jesus Christ. Yes. He is the truth. Same time, the word which is given by Jesus Christ, that is the truth. Hallelujah. 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 அவர் என்ன கொடுத்தாரோ அதுதான் என்ன சொல்றது உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் உன்னை விடுதலையாக்கும். John 8:32 says, you know the truth will set you free. Who is the truth? Jesus. Who is the truth? Jesus. Who is the truth? Jesus is the truth. சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து சத்தியம். இயேசு கிறிஸ்து சத்தியம். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் சத்தியம். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சத்தியம் என்ன சொல்லுது? நீ அன்பா இருக்கணும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. நீ எல்லாரும் நேசிக்கணும்னு சொல்லுது. அடிக்கிறவனே நீ நேசிக்கணும்னு சொல்லுது. Love your enemies. That's what Jesus says. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்றார் ஜீசஸ். அப்படினா தான் உன்னால பிசாசை துரத்த முடியும். உன்னால பிசாசை துரத்த முடியும். If you love your enemies, then only you can cast the demon force. அப்போ சண்டை போட்டா பிசாசு நம்மளை பார்த்து ரொம்ப சிரிப்பான். நீலாம் வந்துட்டியா பிசாசு என்ன துரத்துறதுக்குமா? Hallelujah. Hallelujah. If you fight with somebody else, for example, I tell you, if you fight with somebody else and you go to cast the demon force, the devil will laugh. I know you already fight here. Why you are coming to cast me out? You cannot. It will laugh at you. Hallelujah. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தில் நீ இல்லை அப்படின்னு. Hallelujah. 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 வசனம் என்ன சொல்லுது? நீ சிநேகிக்கிறவனே சிநேகிச்சா நீ என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்துல நீ இல்ல. Hallelujah. 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 நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மத்தேயு 5:6-7 அவர் வந்து நிறைய டீச்சிங் கொடுக்குறாரு. Jesus Christ give his teaching in Matthew 5:6-7 whatever is there, he is teaching. So you need to be abide in that teaching. Let us read Matthew 7th chapter 1st verse. Matthew 7th chapter 1st verse. Judge not that you be not judged, for with the judgment you pronounce you will be judged, and the measure you see it will be measured to you. Judge not, you will not be judged. Hallelujah. Hallelujah. You don't judge anybody, you will not be judged. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதே நமக்கு வேலை. அல்லேலூயா. யாரையும் நீ நியாயம் தீர்க்காத, அந்த வேலை உனக்கு கிடையாது. மற்றவர்களை குற்றவாளின்னு நீ தீர்க்காத. அல்லேலூயா. மற்றவனை குற்றவாளி நீ தீர்க்காத. அவன் நல்லவன் இல்லை, அவன் யோகியலை நீ சொல்லாத. அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நான் சொல்றது என்னன்னா, இங்கே சொல்ற விஷயம் என்னன்னா, பர்சனல் லைஃப். ஒருத்தன் தவறா போதிக்கான நீ சொல்லலாம், தவறே கிடையாது. தவறா போதிக்கிறவனை நீ கண்டித்தீரம்னா நீ அவன் சரியா போதனை சரியில்லை நீ சொல்லலாம், தப்பு கிடையாது. பர்சனல் லைஃப்ல ஒருத்தவங்களை நீ குற்றப்படுத்தாத. அல்லேலூயா. அது அவனுக்கும் ஆண்டவருக்கு உள்ளது. பரவாயில்ல, அவன் தப்பு செஞ்சா கூட ஆண்டவர் அவன் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கவர் யாரு? நீயா நானா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அதான் பிதாவானவர் நியாயம் தீர்ப்பு அதிகாரத்தை வச்சிருந்தார்ல, அதை குமாரன் கொடுத்தாராம். குமாரன் சொன்னார், நான் கூட நியாயம் தீர்க்க மாட்டேன். Whatever verses I said, நான் என்ன சொன்னேன் அது உன்னை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடாத சொன்னேன், நீ சண்டை போட்ட, அதனால நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு அவர் நியாயம் தீர்ப்பாரு. நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாயிருங்கள். Be peace with everybody. Don't fight with your neighbor. Hallelujah. That's what Jesus says. If you fight with your neighbor, Jesus will judge you. But we should not judge. We are not supposed to judge. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. அது நினைச்சது நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு. உங்களை பரலோகத்தில் போகும்போது குற்றவாளின்னு சொல்லி தீர்த்துருவாங்களாம்.
அப்படி தீர்க்காமல் இருக்கணும்னா, அதாவது நீங்கள் குற்றவாளின்னு உங்கள் மேலே நினச்சது தீர்ப்பு சொல்லாமல் இருக்கணும்னா மற்றவங்களை குற்றவாளி நீங்கள் சொல்லாதீங்கன்றார். அல்லேலூயா. அவன் அப்படி, இவன் அப்படி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நம்ம சொல்லக்கூடாது. வசனம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொன்னா மற்றவர்களை தீர்ப்பின்படியே உனக்கு தீர்க்கப்படும். How you are judging others, you will be judged on the same way. You judge others, you criticize others, you will be also. Hallelujah. But this is applicable only in the personal life. Hallelujah. அவங்க வாழ்க்கையை பொறுத்து தான். சுவிசேஷத்தை பற்றியோ இல்லை வசனத்தை பற்றி அதை சொல்லலை. Hallelujah. இதை வச்சு சொல்லுவாங்க, மற்றவன் நீ எப்படி குற்றவாளின்னு சொல்லலாம். ஐயா, நீ தவறாக வசனத்தை போச்சு நான் குற்றவாளின்னு சொல்லலாம். Hallelujah. கள்ள போதவர்களும் கள்ள அப்போஸ்தலரும் வருவாங்கன்னு வசனம் சொல்லுது. அதை பற்றி சொல்லுது. பர்சனல் லைஃப்பில் யாரையும் குற்றவாளின்னு சொல்லாத, வேண்டாம், உனக்கு அந்த வேலை வேண்டாம். மற்றவன் நீ எப்படி தீர்க்கிறியோ அப்படி தான் ஆண்டவர் ஒன்றையும் தீர்ப்பான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மற்றவன் நம்ம நியாயம் தீர்க்கலாமா? நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ if we are saying that we are the truth, நம்ம சத்தியத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம யாரும் நியாயம் தீர்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையுமே நேசிச்சிட்டோம்னா நம்ம ஏன் நியாயம் தீர்க்கணும்? எல்லாரையுமே நேசிச்சிட்டோம்னா ஏன் குற்றம் கண்டுபிடிக்கணும் நம்ம? இல்லையா, இல்லையா? எல்லாரையுமே நம்ம நேசிக்கிறோம், எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமா இல்லையே? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் நீங்க சத்தியத்தில் நடக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுல நடந்தாதான் நீ சத்தியத்தில் இருக்க முடியும். சும்மா அப்படி இப்படி நோ. நீ அடிச்சா கூட ஒரு கணத்தை திருப்பி காமிக்கிற அளவுக்கு நீ இருக்க அப்படின்னா நீ சரியான சத்தியத்தில் இருக்கணும் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது சத்தம் போட்டா நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் பதிலுக்கு திட்டுறோம். அப்ப நமக்குள்ள எப்படி ஆவியாளர் இருப்பார்? இந்த வாரம் வந்தவர் அடுத்த வாரம் போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. So you fight with our neighbor. Today you are filled with the Holy Spirit. Tomorrow Holy Spirit will not come to you. He will say bye bye. Bye bye. You will go. Hallelujah. So you need to abide in the truth. ஒவ்வொரு நாள் நீ ஆண்டவருக்கு அன்பு நினைச்சிருக்கணும். ஒவ்வொரு நாள் அன்பு நீ விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. சத்தியம் வந்து நிறைய இருக்குது, நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது. சத்தியத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முழு புது உடன்படிக்கை முழுவதுமே சத்தியம். நியூ கவர்னன்ட் இஸ் த ட்ரூத். நியூ கவர்னன்ட் இஸ் த ட்ரூத். Love one another as I have loved you. That is the new covenant. Hallelujah. 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 நீங்க வாசிங்கன்னா லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. What is the truth? No, Luke 18:18. Luke 18:18. அவரை நோக்கி நல்ல Luke 16:16. 16. Luke 16:16. Sorry, Luke 16:16. நியாயப்பிரமாணம் தீர்க்க வாசிங்க. Luke 16:16. 16. The law and the prophets were proclaimed. Law and the prophets Proclaimed until John. அதாவது until John's time, law and the prophecies were proclaimed. Thereafter, the kingdom of Lord is. Since that time, the good news of the kingdom of God is being preached. அதுக்கப்புறம் என்னதான் கிங்டம் ஆஃப் காட் பத்தி நீ பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் படிக்கலாம், பிரசங்கிக்கலாம். ஆனா you must work for the kingdom of God. அல்லேலூயா, அல்லேலூயா. So அதோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. After John the Baptist, only the kingdom of God. Hallelujah. யோவான் சொன்னதுக்கு அப்புறமா kingdom of God, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசணும். பரலோக ராஜ்யத்தை எப்படி ஜனங்க கொண்டு போறது, இந்த அம்மா எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போறது, ஞானஸ்நானத்தை பெற்றாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். Hallelujah. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். If anyone does not born in the water and the spirit will never enter. Surely, truly I am saying they will not enter. Hallelujah. Hallelujah. But many people say that they don't take baptism. பாவத்தை விட்டுட்டு வா, ஞானஸ்நானம் எடு. இல்லை நான் எடுக்க மாட்டேன், அப்புறம் எடுக்கிறேன், இப்போ எடுக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் கிடையாது. நோ, வெரி கிளியர். சில பேர் சொல்லுவாங்க இல்லை தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கலாம், முங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரோட காலையும் கழுவுறாரா இல்லையா? அப்போ வந்து பேதுரு காலில் கழுவும் போது பீட்டர் என்ன சொல்லா, ரவி நீ என் காலில் கழுவ வேண்டாம். பீட்டர் சேஸ் டோன்ட் வாஷ் மை ஃபுட். பட் ஜீசஸ் சேஸ் anyone, அதாவது யாரு மூழ்கினவன் அப்படின்னு சொல்றாரு. யாரு மூழ்கினவன் முழுவதும் சொல்லி பரிசுத்தமா இருக்கான், கால் மட்டும் கல்லா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் வாசிங்களேன், லூக்கா 13ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். John 13:10. Now he was watching in one of the synagogues on Sabbath. John 13:10. Jesus said to him, He that is washed need not save to wash his feet, Next. but is clean everywhere, and he are clean, but not all. Hallelujah. Hallelujah. Anyone who is washed, in Tamil it is written very nicely, it is written. முழுகிறவன் என்ன பண்றான்? முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப முழுகாதவன் என்ன பண்ணணும்? ஒழுங்கா முழுகிட்டு வா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் வாட்டர் தண்ணியில முக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அம்மா புரிஞ்சுதா? முழுகிறவன் பரிசுத்தமா இருக்கான், கால் மட்டும் கழுவா போதும். ஹல்லேலூயா. முழுகாதவன் என்ன பண்ணும்? முழுகி எந்திக்கிற நீ. அப்போ பாவத்தெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லுது? ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி விட்டுட்டு எந்திக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வர போறார். சீக்கிரமான ஞானஸ்நானம் பண்ணும். ஆண்டவருடைய சத்தியத்துல ஒரு இது ஞானஸ்நானம் நீ பெற வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் கற்பனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கற்பனை தான் என்ன சொல்லுது? நீ ஞானஸ்நானம் பெற வேண்டியது. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வாசிக்கலாம். நம்ம ஞானஸ்நானம் இன்னைக்கு இருக்கிறனால நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். லூக் 14 சாப்டர், லூக்கா 14ஆம் அதிகாரம் 11th verse. லூக்கா 14:11. Luke 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னைத்தான் நினைச்சது தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தினவன் நீ என்ன பண்ணுவேன்? தாழ்த்தப்படுவேன். ஹல்லேலூயா. Humble yourself. You will be exalted by the God. You don't exalt yourself. நீ உடனே உயர்த்திக்காத, நான் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் சொல்லிட்டு leave it. ஆண்டவரே என்னால் ஒன்றுமே ஆகாது, நீரே பார்த்துக்கோ ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்கிட்ட விட்டுரு எல்லாத்தையும். Leave everything to God. He will take care. Hallelujah. You just abide in the truth so that you are able to fight with devil, not with the men. Hallelujah. நீ சத்தியத்தில் மட்டும் இரு, அன்புல மட்டும் நிலைச்சிரு. அப்பதான் நீ பிசாசோட ஜெயிக்க முடியும். உனக்கு வர்ற உலக பிராம பிரச்சனை, உலக பிராம உன்னை ஏற்று போடுறான், உன்னை ஏற்று சண்டை போடுவேன், உனக்கு பிரச்சனையை கொண்டு வருவேன். அவனை பத்தி நீ கலங்காத. ஆண்டவர் என்ன சொல்லி? நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் அன்பா மட்டும் இருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க ஆண்டவர், நீ விட்டுரு, அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லை நான் போயிடுவேன், சண்டை போட்டுருவேன். நான் யார் தெரியுமா? அவனை பேசி எல்லாத்தையும் முடிச்சுடுவேன். அதுக்கு காலத்தில் நோ, யூ காண்ட் டு எனிதிங். உன்னால எதுவும் செய்ய முடியாது. எதாவது செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியுமா? வட்டிக்காரன் ஏதாவது பேசி நம்ம சமாளிக்க முடியுமா? அவன் நம்மளை படி பல வாட்டி பேசுவான். வட்டிக்காரன் பண்ணுவான், எக்கச்சக்கமா பேசுவான். அவன்கிட்ட பேசி நமக்கு ஒரு ரூபாய் பத்தாது. ஆண்டவர் பார்த்துப்பார் அவனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பார்த்துப்பாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிரு. ஹல்லேலூயா. அம்மா புரியுதா? நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அப்ப சத்தியம் என்ற கட்சி நீ இடுப்புல கட்டவனா இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தியம் என்பது சத்தியத்தை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த கச்சை உன் இடுப்புல இருந்தா மட்டும்தான். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை, சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சை, இதெல்லாம் வேணும். இது ஒன்று நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்துட்டு சத்தியம் என்ற கச்சை தான் நம்ம ஞானஸ்நானம் என்ன பண்றோம்? நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம். நாளைக்கு மறுபடியும் நம்ம அடுத்த வாரத்தில் சத்தியம் என்னும் கச்சை குறித்து நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த belt, west belt. Hallelujah. Hallelujah. That we will see again. So சத்தியம் இல்லாம நீ பிசாசு இருக்க முடியாது. சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவின் கற்பனை, புதிய உடன்படிக்கையின் கற்பனை. அதை நீ ஃபுல்லா படிச்சு அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ண அப்படின்னா போதும். நீ கையை வச்சாலே பிசாசு ஓடுவான், நீ போவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் நடக்குது, கொஞ்சம் முன்னாடி ஜெபம் ஆரம்பிச்சு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணா ஒரு பிசாசை துரத்திட்டு இருந்தோம். நம்ம இங்கேருந்து அங்கே பேசிட்டு இருந்தோம், நம்ம ஜெபம் பண்ணோம், பிசாசு என்ன சொல்லுச்சு? கெட் அவுட் அப்படின்னு சொல்லுது. Hallelujah. We are nothing. You need to abide in the truth of Jesus. You need to abide in the truth of இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தில் நீ இரு. நீ ஜெபம் பண்ணா என்ன பண்ணுவான்? பிசாசு தன்னால ஓடி போயிடுவான், ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவான். Automatically he will run away. Hallelujah. Let us all close our eyes and we are going to pray now.